பேடிஎம்ல எப்படி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போது பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நீங்கள் இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிற இந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுமே டேரெக்டாக இது மாதிரி ஆட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட அந்த லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் எக்ஸ்பிரிமெண்ட் கேட்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் வச்சு வெரிஃபை பண்ணிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்ஸு. ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட அந்த பேங்க் நேமை செலக்ட் பண்ணதுமே அதுவே ஃபைன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடும். ஸோ இப்போது எப்படி பேடிஎம்மில் இன்னொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.